திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் இரண்டாவது நாளாக சின்னத்தம்பி காட்டு யானை முகாமிட்டுள்ளது. யானை நீரருந்த வனத்துறையினர் குழி வெட்டி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, தற்போது யானை எந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது? வனத்துறையினர் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஆஷ்லி, அதாவது கோவை தடாகம் பகுதியில் விவசாய விளைநிலங்களை பாழ்படுத்தியதாக விவசாயிகளின் குற்றச்சாட்டை அடுத்து கடந்த 27ஆம் தேதி அன்று சின்னத்தம்பி காட்டு யானை பிடிக்கப்பட்டு கோவை மாவட்டம் டாப்ஸ்லிப் வனப்பகுதியில் விடப்பட்டது. அங்கிருந்து 150 கிலோமீட்டர் தூரம் பயணித்த இந்த சின்னத்தம்பி காட்டு யானையானது உடுமலை பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் பகுதியில் மைவாடி ரயில் நிலையத்தின் பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு புதர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக முகாமிட்டுள்ளது. அந்த பகுதிக்கு அருகிலேயே விவசாய விளைநிலங்களில் கரும்புகள் பயிரிடப்பட்டிருப்பதும் தற்பொழுது யானை இதே இடத்தில் முகாமிட்டிருப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இதனை தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய வனத்துறையினர் யானைக்கு தேவையான நீரை வழங்குவதற்காக அந்த பகுதியில் தற்பொழுது குழிகளை வெட்டி அதில் நீர் நிரப்பி தற்பொழுது காத்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த யானையை பிடிப்பதற்காக தற்பொழுது கலீம் என்ற ஒரு கும்கி யானையும் இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. மாரியப்பன் என்ற மற்றொரு கும்கி யானையானது வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நாம் இங்கு இருக்கக்கூடிய திருப்பூர் உடுமலை வனச்சரகர் தனபாலிடம் கேட்கலாம். வணக்கங்க சார். இப்போது யானை சின்னத்தம்பியானது எந்த மாதிரியான உடல்நிலையில் இருக்குது? அதோடைய உடல்நிலை மற்றும் உணவு தேவைகள்லாம் எந்த அளவில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு? இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கு. நைட்டு வந்து கிராப் ரைடு பண்ணி சோளக்காட்டில் உள்ள சாப்பிட்ருக்கு. மறுபடியும் கரும்பு தோட்டம்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த அந்த கலையம் அந்த இது குமி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் அது பக்கத்துலேயே இருந்துச்சு. 2 ஒன்றா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5 மணிக்கு வந்து அந்த கரும்பு தோட்டத்தை சாப்பிட்டு மறுபடியும் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து பழைய இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வேறு மாதிரி இருக்குன்னா நான் வெளியே வந்து இப்போ நீங்களே பார்க்குறீங்க ஒரு குளிர் நோண்டி தண்ணி வந்து பைப்பில் பண்ணிக்கிறேன். இப்போ கூட்டியாந்து நாங்கள் வர வச்சாலே வரும் தண்ணி குடிக்க வைத்த பண்ணிக்கிறேன் இப்போ வரைக்கும். இப்போது யானையை வந்து பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உத்தரவுகள் வந்திருக்கா? அடுத்த கட்டமாக வந்து யானை இங்கேருந்து அப்புறப்படுத்துறது எப்போ, அந்த மாதிரியான தகவல்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, இது உத்தரவுலாம் பார்த்திங்கன்னா எங்கள் மேலதிகாரிகள் தான், அவங்க தான் செய்வாங்க. இப்போ ஒரு ஒரு இது கும்கி வந்திருக்கு, இன்னொரு கும்கி வந்துருக்கு. அவங்க அதிகாரி வந்த பிறகு தான் முடிவு பண்ணி இங்கேருந்து அப்புறப்படுத்த செய்வாங்க. அதாவது தற்பொழுது வரை ஒரு கும்கி மட்டுமே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு கும்கி வந்தால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து யோசிக்க முடியும் என்றும், சின்னத்தம்பி தற்பொழுது எந்தவிதமான ஒரு ஆக்ரோஷமான நிலையிலும் இல்லாமல் சாதுவான ஒரு தன்மையுடனே இருப்பதாகவும் வனத்துறை அலுவலர்கள் அதனை சென்று அதாவது சின்னத்தம்பியை இலகுவாக கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருப்பதால் தங்களுக்கு தற்பொழுது வரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். ஆஷ்லி, நிச்சயமாக பாலாஜி, நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று 2 கும்கி யானைகள் அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த கும்கி யானைகளின் உதவியுடன் சின்னத்தம்பி எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது? அது தொடர்பான ஏதேனும் விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? மீண்டும் டாப்ஸ்லிப் பகுதிக்கே சின்னத்தம்பி கொண்டு செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக ஆஷ்லி, அதாவது சமவெளி பகுதியில் மட்டுமே வாழ்ந்து வந்த இந்த சின்னத்தம்பி காட்டு யானையானது தற்பொழுது டாப்ஸ்லிப் போன்ற மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அதன் காரணமாகவே தற்பொழுது இதனை வளர்ப்பு யானையாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் நம்மளுக்கு தெரிகிறது. மேலும் இந்த யானையை பாதுகாத்து வளர்த்து கும்கியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இருப்பதாகவும், இது தொடர்பான உரிய அதிகாரப்பூர்வமான உத்தரவுகள் தங்களுக்கு வந்த பின்னரே அது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளனர். ஆஷ்லி, பாலாஜி, நீங்கள் முன்னமே குறிப்பிட்டது போல ஏறத்தாழ 150 கிலோமீட்டரை இந்த யானை தற்போது கடந்து நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பகுதியில் இந்த யானை வந்திருக்கிறது. இந்த இடத்தில் எத்தனை வன அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்போது சின்னத்தம்பியை பிடிப்பதற்கான முயற்சியில் எத்தனை வன அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக ஆஷ்லி, அதாவது தற்பொழுது வரை கோவை, உடுமலை உள்ளிட்ட வனச்சரக அலுவலர்கள் மட்டுமல்லாது வேட்டை தடுப்பு காவலர்கள் உள்ளிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட வனத்துறை அலுவலர்கள் தற்பொழுது வரை இந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து சின்னத்தம்பியை கண்காணித்து வருகின்றனர். மேலும் கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்ட பின்னர் இங்கு வனத்துறை அலுவலர்கள் மற்றும் பாதுகாப்பு அலுவலர்கள் அதிகரிக்கப்படலாம் என்று தெரிகிறது. ஆஷ்லி, பாலாஜி, அதுபோல கடந்த முறை டாப்ஸ்லிப்புக்கு ஏற்றப்படும் போது சின்னத்தம்பி யானைக்கு பல இடங்களில் காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போதும் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதற்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவ ஆலோசனைக்காக அல்லது மருத்துவ உதவிகளுக்காக ஏதேனும் குழுக்கள் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதா?
இதுவரை இந்த பகுதியில் எந்த விதமான மருத்துவ குழுக்களும் வரவழைக்கப்படவில்லை. தற்பொழுது இந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தவோ அல்லது பிடிக்கவோ எந்த விதமான உத்தரவுகளும் வராத காரணத்தினால் வனத்துறையினர் மட்டும் இந்த பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். யானையை பிடிப்பது தொடர்பான ஏதேனும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அந்த ஆணை இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பிறகு மருத்துவ குழுக்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான வசதிகளும் இங்கு வர இருப்பதாகவும், தற்பொழுது வனத்துறை அலுவலர்கள் யானைக்கு தேவையான உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தற்பொழுது நிறைவேற்றி வருவதாகவும், யானையால் மற்ற பொதுமக்களுக்கோ அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கோ அதிக சேதம் ஏற்படாமலும் யானையும் ஆக்ரோஷம் அடையாமல் இருப்பதற்கான பணிகள் மட்டுமே தற்பொழுது மேற்கொள்ளப்படுவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலர்கள் நம்மிடையே தெரிவித்துள்ளனர். ஆஷ்லி, நிச்சயமாக பாலாஜி, தற்போது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் சின்னத்தம்பி யானை இருக்கிறது. அந்த பகுதியில் 2 கும்கி யானைகள் கொண்டு வரப்பட இருக்கின்றனர். யானை பிடிப்பதற்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கு பதிலாக அது எந்த இடங்களில் செல்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு மட்டுமே அங்கு அதிகாரிகள் இருப்பதாக நம்முடைய செய்தியாளர் தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.